இது நம்மளோட ட்ரேடிங் சைக்காலஜி சீரிஸில் 4வது ஷார்ட்ஸு. ட்ரேடர்ஸாக இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆவரேஜிங். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு $1000 இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டார் லாட் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரே ஷார்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துடக்கூடாது. நீங்கள் வந்து 0.50 0.25 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் கொடுக்கும். உதாரணத்துக்கு மார்க்கெட் 2300 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு செல் கால் எடுக்கிறீங்க. மார்க்கெட் 2303 போகும்போது அங்கேருந்து ஒரு செல் கால் எடுக்கணும். 2305 போகும்போது ஒரு செல் கால் எடுக்கணும். ஸோ இது வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி கொஞ்சம் புல் டவுன் ஆகி நம்ம என்ட்ரி ப்ரைஸ்க்கு வரும்போது கூட நல்லாவே ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடும். பட் நீங்கள் வந்து சிங்கிள் ஷாட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் போட்ட ஜோன்லேருந்து கிளியராக டச் ஆகி மேலே போயிட்டே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ ஆவரேஜிங் பண்ண கற்றுக்கோங்க. அப்போது மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். திரும்பவும் சொல்கிறேன், இதே சீரீஸில் இதே பார்ட்டில் பேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷன்ஸாக இருந்து ட்ரேட்ஸ் ஒன் பை ஒன்னாக எடுங்க, நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முறையாக வீடியோஸ் பண்ணி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.